ஹாய் யூடியூப் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம காய்கறி கடையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வந்துருச்சுங்க. ரொம்ப நாள் ஒரு 5 மாதம் பூட்டி வச்சுருந்தோம். அதனால் கடை ரீஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான பதிவு சொல்லிக்கிறேன். நம்ம காய்கறி கடை பழைய மாதிரி ரினிவல் பண்ணியாச்சுங்க. இத்தனை நாளாக லீவ் விட்டுருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான். வீட்டு சூழ்நிலை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. தயவு செஞ்சு நம்மளோட கஸ்டமர் எல்லாருமே, புது கஸ்டமர் பழைய கஸ்டமர் எல்லாருமே நம்ம கடை திறந்தாச்சு. வந்துருங்க சரிங்களா? உங்களால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்களா இல்லைன்னா நாங்களாம் வாழவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஒரு தன்னடக்கத்தோடு கேட்டுக்கிறேன். நாங்கள் கடை கூட்டினது ரொம்ப ரொம்ப தப்பு தான். சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டினது தப்பு தான். இருந்தாலும் எங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு ஆதரவு என்னன்னைக்குமே எங்களுக்கு வேணும். அதனால் கண்டிப்பாக கடைக்கு வந்துடுங்க சரிங்களா? சின்ன வெங்காயம், நல்லா நாட்டு வெங்காயம், சம்பா வெங்காயம் இருக்குங்க. சின்ன வெங்காயம் இருக்குது. அதுபோக ஊட்டி உருளைக்கிழங்கு இருக்குது, பூண்டும் இருக்குது, மலைப்பூண்டு இருக்குது சரிங்களா? மலைப்பூண்டு பாருங்கள், இஞ்சி, பழைய இஞ்சி இருக்குது, நல்லா திரண்ட இஞ்சி இருக்குது சரிங்களா? அதே மாதிரி நாட்டு பாவக்காய் இருக்குது, நாட்டு பாவக்காய், நாட்டு சொரக்காய். தக்காளி பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. தக்காளி பாருங்கள், வெறும் 20 ரூபா தான். நம்ம கஸ்டமருக்கு மட்டும்தான், கஸ்டமருக்கு நான் சொல்கிறேன். வேறு யாரும் காய்கறி கடை இல்லையா அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. எங்களோட கஸ்டமர் நிறைய பேர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கடை திறந்தது தெரியாது. எல்லார் நம்பரும் மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள். மெயின் ரோட்டு மேலே தான் நம்ம கடை இருக்குது. எல்லாரோட கஸ்டமர் நம்பர் எல்லாம் இன்னொரு செல்ஃபோனில் போயிடுச்சு. அதனால் யூடியூப்லேயாவது சொன்னால் இப்போ ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபரில் 1 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 1 லட்சம் பேர் நம்ம கடை வாடிக்கையாளர் கிடையாது. ஒரு 2000 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் திருப்பூர்காரங்களாக இருப்பாங்க. அந்த 500 பேர் திருப்பூர்காரங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நம்ம காய் கடைக்கு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட சப்போர்ட், அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே என்னென்னைக்குமே தேவை சரிங்களா? ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல. நம்ம செஞ்ச தப்புக்கு நான் யாராக இருந்தாலும் நம்ம தப்பு பண்ண நான் மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். கடை மூணுது ரொம்ப தப்பு. இனிமேல் ஒரு தடவை இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு கடைக்கு வந்துடுங்க. நம்ம பழைய கஸ்டமர் வந்துடுங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெருமாநல்லூர் போகிற வழியில் கூத்தம்பாளையத்தில் இருக்குது. அதே மாதிரி பெருமாநல்லூர் புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் மெயின் ரோட்டு மேலே இருக்குது. பஸ் ஸ்டாப் கேட்டிங்கன்னா அந்த பக்கம் கணக்கம்பாளையம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணா நகரில் நடுவில் கூத்தம்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது. ரோட்டு மேலே தான் இருக்குது. கண்டிப்பாக கடைக்கு வந்துடுங்க. நம்ம கஸ்டமர் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கடைக்கு வந்துடுங்க அண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? சரிங்கண்ணா.